காலையில இருந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விவாதத்துல திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மூக்குடையக்கூடிய நிகழ்வுகள் அங்க பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பல்வேறு குற்றச்சாட்டுக்களை விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதிலடியை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து வைக்கக்கூடிய பதிலடியை பொறுத்த வரைக்கும் அந்த பதிலடிக்கு அங்க பதில் இல்லாத நிலையில உட்காரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பாத்தீங்களா, இந்த இதுல 3% கமிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீர்வளத்துறையில 3%, பொதுப்பணித்துறையில 5% கமிஷன் வாங்கிட்டு தான் எல்லா வேலையும் நடக்கிறது அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்றாங்க. அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு அது போன்ற நிகழ்வுகள் எங்கேயுமே நடக்கல, அப்படி நடந்த ஆதாரத்தை கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, மக்களுடைய பணம் அல்லது கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பணம் ₹1 எடுக்கப்பட்டாலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அவங்கள அந்த அமைச்சரை இந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டார், துரத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே ஆக்ரோஷமாக பதிவு பண்றாங்க. அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். 69ஆம் ஆண்டு நீங்க ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆட்சி முடியக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக நீங்க முடிக்கல, ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை முடிக்கவே இல்லை. இப்போ சீக்கிரமா அப்படிங்கன்னா எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரே போடா தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரே போடா தூக்கி போட்டாங்க. இந்த விஷயத்தை தளபதி அவர்கள் தெரிவிச்ச உடனே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்களிடத்துல 1969ஆம் ஆண்டு யாருங்க அந்த நீர்வளத்துறை அமைச்சராக யார் ஒருத்தர் இருந்தாராம்ல, அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், உடனே அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் தான் வந்துச்சு அப்படியா அப்படின்னு சொல்லி சைலண்ட் மோட்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மானியம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் படிங்க, படிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொன்ன விஷயம். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான் ஏந்திரிச்சு நின்று பேசுறாங்க. ஒரு பக்கம் ரகுபதி, இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் KN நேரு, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, இதற்கு கூட உதயநிதி. ஒரு செலக்டிவா தான் போயிட்டு இருக்கு. அதாவது செலக்டிவா பேச வேண்டிய கட்டாயம் இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிக அளவு புகார்கள், அதாவது ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பேசுவதற்கு பெரிய அளவுல தயக்கம் காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம ஏதாவது பேச போய் CM அவர்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அதனாலதான் திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாரர்கள் மட்டும் பேசுவது பெருமளவுல கொஞ்சம் வழக்குகள் குறைவா இருக்கக்கூடியவங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததன் பிறகு சட்டமன்றத்தில் விவாதம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஒரு வாக்குவாதம்லாம் ஏற்படும், பயங்கர சண்டைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்குது. இதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி தான் நடக்கணும். பட் இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி வாக்குவாதம் விவாதம் அந்த மாதிரி போகும்னு நினச்சோம். பட் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி தான். என்னென்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றம் அப்படின்னாலே ஒரு அனல் பறக்கக்கூடிய சட்டமன்றம் தான். திமுக அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு எடுத்து செல்வாங்க. அதற்கான வாய்ப்புகள் தாவேகா அரசில் சட்டமன்றத்தில் இப்போ கொடுக்கப்படலை. இன்னொரு முக்கியமான விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சாவூர் வரைக்கும் அழைத்து சென்ற விவகாரம். இந்த 2 விஷயமும் தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் திமுக ஒரு சுமூகமான விதத்தில் சட்டமன்றத்தில் செல்வதற்கான ஒரு காரணம். என்ன அப்படின்னா, ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறையினர் கைது செய்து 1 மணி நேரம் அவருடைய கஸ்டடியில் இருந்தாலும் ஓராண்டு இருந்தாலும் கைது தான். ஒரு கைதிக்கான விஷயங்கள் தான் அங்கே யாராக இருந்தாலும் சரி, முதல் குடிமகனில் இருந்து கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டாலே குற்றவாளி அப்படிங்கிற நிலையில தான் கைது வலயத்துக்குள்ளே இருக்கும்போது காவல்துறை பார்க்கப்படும். அந்த குற்றவாளிக்கான விஷயங்கள் தான் அங்கே காவல்துறையினர் செய்து கொடுப்பாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு, ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையில் வாழ்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலையில் 11 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சுமார் 9 மணி நேரம் வரைக்கும் காவல்துறையினருடைய கஸ்டடியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா அந்த காவல்துறையினர் ஹேண்டில் பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல யாரை கைது செய்தால் எது போன்ற நிலை இருக்குமோ அந்த நிலை தான். அப்போ பார்த்தீங்கன்னா இதே பெரிய அளவில் மன உளைச்சலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா
உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தந்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட கைது செய்யப்பட்ட போது பெரிய அளவில் அப்செட்டில் இருந்தாங்க. நள்ளிரவு வரைக்கும் தூங்காமல் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் 12 மணிக்கு மேலே பார்த்த பிறகுதான் தூங்குவதற்கே சென்றார் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா திமுக மட்டத்திலேயே துணை முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேக அரசாங்கம் எந்த விதமான ஒரு அச்சமும் பயமும் இல்லாமல், ஏன்னா நீண்ட நெடிய காலம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி அப்படின்னு பார்க்காமல் இந்த ஆபாசமான டபுள் மீனிங் பேச்சு அப்படிங்கிற அடிப்படையில் உடனே கைது செய்து காவல்துறையினர் கொண்டு சென்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பிச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான அரசியலை எடுத்து சென்றால் அது நல்ல முறையில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தாண்டி ஒரு அடாவடியான ஒரு அரசியல், எல்லை மீறிய வார்த்தைகள், இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசியலை எடுத்து சென்றால் தாவேக அரசாங்கம் மௌனமாக இருக்காது, தக்க பாடத்தை சட்ட ரீதியாக புகட்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தோட துவங்குவதற்கு முன்னாடியே மெசேஜாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே ஆர்கியூமெண்ட் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா காலையிலிருந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விவாதத்தில் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மூக்குடையக்கூடிய நிகழ்வுகள் அங்கே பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பல்வேறு குற்றச்சாட்டுக்களை விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதிலடியை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய பதிலடியை பொறுத்த வரைக்கும் அந்த பதிலடிக்கு அங்கே பதில் இல்லாத நிலையில் உட்காரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பார்த்தீங்களா, இந்த இதில் 3% கமிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீர்வளத்துறையில 3%, பொதுப்பணித்துறையில 5% கமிஷன் வாங்கிட்டு தான் எல்லா வேலையும் நடக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது அமைச்சர் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு அது போன்ற நிகழ்வுகள் எங்கேயுமே நடக்கல, அப்படி நடந்த ஆதாரத்தை கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, மக்களுடைய பணம் அல்லது கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பணம் 1 ரூபாய் எடுக்கப்பட்டாலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அவங்கள அந்த அமைச்சரை இந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டார், துரத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே ஆக்ரோஷமாக பதிவு பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாரங்கள் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த விஷயத்தை பழக்க தோஷத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசாதீங்க. வாங்கி பழகினதுனால அந்த பழக்க தோஷத்தை சட்டமன்றத்தில் காமிக்காதீங்க. உண்மையான நடக்கக்கூடிய விஷயத்தை சட்டமன்றத்தில் முன்வைங்க. இது திமுக அரசாங்கம், திமுக ஆட்சி கிடையாது. இது தாவேக அரசாங்கம், தாவேக ஆட்சி. கமிஷன், கரப்ஷன் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் திமுக ஆட்சியோட முடிந்து போய்விட்டது. தாவேக ஆட்சி காலத்தில் அதற்கான இடமே கிடையாது. அதனால பழக்க தோஷத்தில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடிதான், ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ரகுபதி சைலண்டா உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு பதிலே அந்த பக்கம் பெரிய அளவில் வரல. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சைடு இருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடி பலமான ஒரு அடியா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளையும் அதிக அளவில் வைக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலம் நம்ம பார்க்கலாம். இதுல உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன பயம், என்ன தயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த காவேரி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு கர்நாடக அரசு பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. பிரதமருக்கு கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், மாநில முதல்வர்களை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. நம்மளுடைய அரசாங்கம் அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த காவேரி பிரச்சனையை நீட்டிக்காம சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தன்னுடைய உரை மூலியமா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறது? அதாவது இந்த காவிரி மேற்காடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின உடனேயே சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாற்றை சுட்டி காட்டி முழுக்க காரணம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற விஷயம் அடிப்படையிலேயே பதிலை முன் வச்சுட்டாங்க. அதாவது இந்த மேற்காடு அணை கட்டிய காலகட்டத்தில், கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில், ஆரம்ப கட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்க, இந்த அமைச்சர் கண்ட்ரோலில் அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது, ஏன் கட்டுவதற்கு தடுத்து நிறுத்தப்படலை? அதாவது 1969ஆம் ஆண்டு யார் அமைச்சராக இருந்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லி பேர் சொல்லலை. அதாவது 1969ஆம் ஆண்டு, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகுதான்
கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க. அதற்கு முந்தைய நிலை வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. பொதுப்பணித்துறையின் கீழே தான் இந்த நீர்வளத்துறை எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. என்னன்னா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் குறைந்த அமைச்சர்கள் தான் அப்போ இருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்ட் செய்யப்பட்டு தான் இப்போ 33 அமைச்சர்கள் வரைக்கும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடைய கண்ட்ரோலில் நீர்வளத்துறை இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அங்கே மேக்தாடு அணைக்கான ஆரம்ப கால விஷயமே, அடிக்கல் நாட்டக்கூடிய விஷயமே, ஆரம்ப கால விஷயமே அங்கே துவங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டம். அப்போ துவங்கப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துக்கு பெரிய குடைச்சலாக, தலைவலியாக, தமிழக விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்தாடு விவகாரத்துக்கு காரணமே திமுக தான். அப்ப இதை படிக்காம விட்டுட்டு இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆட்சிக்கு வந்து 3 மாதம் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சீக்கிரமா முடியுங்க அப்படின்னா 69ஆம் ஆண்டு நீங்க ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆட்சி முடியக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக நீங்க முடிக்கல. ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை முடிக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா முடிக்காமல் இப்போ வந்து சீக்கிரமா முடிங்கன்னா எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரே போடா வந்து தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரே போடா தூக்கி போட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து தளபதி அவர்கள் தெரிவிச்ச உடனே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்களிடத்தில் 1969ஆம் ஆண்டு யாருங்க அந்த நீர்வளத்துறை அமைச்சராக யார் ஒருத்தர் இருந்தாராம்ல, அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், உடனே அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் தான் வந்துச்சு அப்படியா அப்படின்னு சொல்லி சைலண்ட் மோட்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து இந்த காவிரி மேக்தாடு விவகாரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளப்புறாங்க. அதனுடைய ஆணி வேற பிடிச்சி சிஎம் அவர்கள் அங்க ஒரு அடி கொடுக்குறாங்க. இந்த ஆணிவேர் இந்த விஷயத்துக்கான காரணமே நீங்க தான், பிள்ளையார் சுழி போட்டதே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்யாதீங்க. ஏன்னா காவிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான விஷயம், நம்மளுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் அரசியல் செய்யாதீங்க. ஸோ அரசியல் செய்யக்கூடிய நோக்கம் தாவேகாவுக்கு கிடையாது, நீங்களும் அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா கடந்த கால வரலாறு யாருனால ஒரு பிரச்சனை உருவானது அப்படிங்கிறத பார்க்காமல் அதற்கு தங்களுடைய ஆட்சி காலத்தில் தீர்வுகளையும் கொடுக்காம இன்னொரு கட்சி ஆட்சிக்கு புதிதாக வந்தோடனே நீங்க தீர்வை இமிடியேட்டா கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நோய் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரிகாஷனா அந்த நோய் வருவதற்கு முந்தைய நிலையிலேயே அந்த தடுக்கிறதுக்கு எவ்வளவு வேக்சின்கள் இருக்கு, அந்த வேக்சின்களை போட்டு அந்த நோயை தடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தையும் பண்ணலாம். அந்த நோய் வருவதற்கான காரணமாகவே இருந்துட்டு அந்த நோய் வந்து சிவியரா போயிருச்சு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத அளவுக்கு சிவியரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1 வாரத்துக்குள்ள கியூர் பண்ணுங்க, 3 மாதத்துக்குள்ள கியூர் பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அதே போன்ற நிலையில தான் இப்போ இந்த விஷயம் பார்க்கப்படுது. அந்த நிலையில தான் தமிழக முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து மானியம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் படிங்க, படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க மறுபடியும் வந்து சட்டமன்றத்தில் இது போன்ற விஷயங்களை பேசுறீங்க, நியூஸ் பேப்பர் படிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிய அறிஞர்கள் ஞானிகள் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள இருக்காங்க. ஆனா இங்க ரூலிங் பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் நியூஸ் பேப்பர் எல்லாம் டெய்லி படிங்கப்பா, படிச்சுட்டு வந்து பேசுங்கப்பா, நியூஸே தெரியா வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு அசிங்கமான அவமானகரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான் ஏந்திரிச்சு நின்று பேசுறாங்க. ஒரு பக்கம் ரகுபதி, இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் KN நேரு, இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, இதற்கூட உதயநிதி ஒரு செலக்டிவா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இங்க ஒரு அமைச்சர் பேசுறாங்க அப்படின்னா அங்க ஒரு அமைச்சர் இதற்கு முன்னாடி அந்த கேபினெட்ல யார் அமைச்சரா இருந்தாங்களோ அவங்க பேசினா வந்து இருக்கும். பட் நிறைய பேர் இந்த தடவை வெற்றி அடையல அப்படின்னாலும் செலக்டிவா தான் பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ எப்படி பாக்குறது? ஏன்னா ரகுபதி அவர்கள்லாம் எந்திரிச்சு இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது செலக்டிவா பேச வேண்டிய கட்டாயம் இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இங்க பேசக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிக அளவு ஊழல் புகார்கள், அதாவது ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பேசுவதற்கு பெரிய அளவில் தயக்கம் காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாம ஏதாவது பேச போய்
சிஎம் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா, பழைய விஷயங்கள் எல்லாம் கிளறினாங்க அப்படின்னா, ஏற்கனவே வழக்குகள் பெருமளவில் இருக்கிறது, நீதிமன்றங்கள்ல வந்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விஷயமும் புதுசா நம்ம மேல வந்து ஏதாவது வழக்குகள் பாய்ந்து விடக்கூடாது, கைதுகள் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. அதனால தான் திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாரர்கள் மட்டும் பேசுவதற்கு, பெருமளவில் கொஞ்சம் வழக்குகள் குறைவா இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே பேசாதவர்கள், அந்த அடிப்படையில் பேசுவதற்காகத்தான் அனுமதித்திருக்கிறார்களோ அப்படின்ற கேள்வி தான் அங்கே உருவாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல தான் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அங்கே பெருமளவில் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KN நேரு ஒரு விஷயத்தில் எந்திரிச்சு பேசுகிறாரு. KN நேரு அவருடைய பேச்சை பார்க்கும்போது இவர் ஈயம் பூசுகிறாரா இல்லை ஈயம் பூசலையா, ஏன் இப்படி பேசுகிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற நிலையில் கருத்துக்களை முன் வச்சாரு. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கடனில் இருக்கிறது தெரியும், அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கித்தான் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த லெவலில் அரசாங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம், இனி வரக்கூடிய அரசாங்கமும் கடன் வாங்கித்தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். அப்படிங்கும்போது தான் இப்போ கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற அடிப்படையில் KN ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். ஈயம் பூசுகிறார், ஈயம் பூசாத மாதிரி அந்த அடிப்படையிலான ஒரு ஏன் இப்படி KN அவர்கள் தத்தளிக்கிறாங்க, ததும்புறாங்க, வெதும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விக்ரமாதித்தன் கழுத்தில் தொங்கும் வேதாளம் போல அவர்களுடைய கழுத்தன் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இதுக்கு காரணம். என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறையினை கைது செய்த விவகாரம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் அப்படிங்கிறனால இவங்க வந்து ஒரு பயத்தில் இருக்காங்க. நம்ம வந்து ஆக்ரோஷமாக சட்டமன்றத்தில் பேச வேண்டாம், ஆரோக்கியமான விஷயங்களை சுமூகமான அடிப்படையில் பேசி இந்த சட்டமன்ற காலத்தை முடிவடைத்திடலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி தான் அங்கே எழுகிறது. கடந்த முறை பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட நிதியை விட இந்த முறை கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அண்ணன் சீர்திட்டம், அதாவது திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு ஒரு அண்ணனா நின்று என்ன சீர் செய்வாங்களோ அந்த ஒரு சீரை வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த அண்ணன் சீர்திட்டத்தையே 800 கோடி ரூபாய்க்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செயல்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. இப்போ கல்வி நிதி கம்மியாக கொடுத்தது, இந்த ஒரு விஷயம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் வந்து சுமார் 48,500 கோடி வரைக்கும் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 44,500 கோடி வந்து கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ 4,000 கோடி கம்மியாக இருக்குது. ஆண்டுதோறும் வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நிதி ஒதுக்கக்கூடியது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணும், இப்போ கம்மியாக இருக்குது. அதனால் கல்வித்துறையில் வந்து தாவேக அரசால் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இங்கே கவனிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-13,000 கோடி அதிகமாக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, திமுக ஆட்சி காலம் அப்படின்னா அந்த துறைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டாலும் அதில் ஒரு 25%, 30% கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் போகக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ 48,500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து 30% கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே ஒரு 14,500, 15,000 கோடி ரூபாய் கமிஷன் அடிப்படையில் போய்விடும். அப்போ கமிஷன் அடிப்படையில் போகுதுன்னா ஒரு 34,000 கோடி ரூபாய் தான் அந்த துறைக்கு வந்து முழுமையாக போய் சேரும். அந்த 34,000 கோடி தான் அந்த துறைக்கு வந்து சேரும். அப்படிங்கும்போது அந்த 34,000 கோடியிலான விஷயங்கள்லாம் அங்கே நடைபெறும். கமிஷன் போக மீதி வந்து நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 44,500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 44,500 கோடியும் ₹1 எடுக்காமல் கல்வித்துறைக்கு செலவு செய்யப்பட போகிறது அப்படின்னு பார்க்கும்போது 34,000 கோடி எங்கே இருக்குது, 44,500 கோடி எங்கே இருக்குது? பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேலே அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது போன தடவை ஒதுக்குனது வந்து இடைநிலை பட்ஜெட் தான், கவர்மெண்ட் வேற முடியுது. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்வித்துறையில் பெரிய புரட்சியையே செய்ய போகிறது. அதாவது கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு கல்வித்துறையை எடுத்து செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க போகிறது அப்படிங்கிற நிலையில் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, எங்கே ஒரு ஃபண்டு ஒதுக்கப்படுகிறதோ அது எங்கேயுமே வந்து லீக்கேஜ் ஆகாமல், யாருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு போய் சேராமல் அந்த நிதி முழுமையாக செலவு செய்யப்பட்டால் அந்த துறை ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான குரோத்தில் போகும். ஆனால் கடந்த காலத்தில் கமிஷன் கரப்ஷன் அப்படிங்கிற நிலையில் ஒதுக்கக்கூடிய நிதியில் வந்து பெருவாரியான தொகை வந்து கொள்ளை அடிக்கப்பட்டு அங்கே வந்து யானை பசிக்கு சோளப்பொறி அப்படிங்கிற அடிப்படையில் தான் போய் அங்கே மாணவர்களுக்கு கல்வித்துறைக்கு போய் சேரக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒதுக்கிய நிதி அப்படியே போய் சேருது அப்படின்னா
இது பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். கல்வித்துறையில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2026-27 கல்வியாண்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் கல்வியில் புரட்சிகள் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து வந்து நீங்கள் அந்த அண்ணன் சீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தீங்க. அண்ணன் சீர் வந்து ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் அனௌன்ஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீர் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் சீர் திட்டம். அதுக்கு 836 கோடி ரூபாய் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற வருத்தத்தை தான் இவர் தெரிவிச்சுக்காரு. இல்லை கொடுக்க முடியாது, ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு திருமணம் ஆகும். ஸோ இதை வச்சு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு சீராக எவ்வளவு கொடுக்கணும், ஏன்னா வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கரப்ஷன் வந்து அங்கே எதுவுமே இருக்காது. கமிஷன் கரப்ஷன் இல்லாமல் அவர்களுக்கான நிதி ஒரு திருமணத்துக்கு சீராக எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்கே அலாட் செய்ய போகிறாங்க. அதில் உள்ள டேட்டாக்கள் அனலைஸ் பண்ணாமல், டேட்டாக்களை பார்க்காமல் அங்கே வந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த அண்ணன் சீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படிங்கிறதுனால இப்போ திமுக ஆட்சி காலத்தை போல அங்கே ஒரு ஆளுக்கு இங்கே ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு இடையில வந்து நிறைய பேர் விடுபட்டு போகிற ஒரு சூழல் உருவாகாது. கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அடிப்படையில் போய் கிடைக்கும். அந்த துறைக்கு நிதி போதாத நிலை ஏற்பட்டாலும் நிதி வந்து வேறு விஷயங்களில் கொண்டு வரப்பட்டு கொடுப்பதற்கான ஒரு ஆக்ஷன்கள் வந்து நடவடிக்கைகளில் வந்து தாவேக அரசாங்கம் ஈடுபடும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதி இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு வந்து முதல் முறையாக 836 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா மகளிர் அப்படிங்கிற ஒரு விஷயம், மகளிருக்கு வந்து உரிமை தொகை அப்படின்னு சொல்லி திமுக கொண்டு வந்தாங்க. அந்த உரிமை தொகையை எடுத்த உடனே எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆட்சிக்கு வந்து 27வது மாதம் தான் 27வது மாதம் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? இப்போ கடைசியில் முடியும் போது 1,30,00,000 பேருக்கு வந்து அவங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் அப்படின்னாங்க. இந்த 1,30 கோடி பேருக்கு அந்த 27 மாதம் கடந்த நிலையில் அள்ளி உடனே கொடுத்துட்டாங்களா? கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி 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 கொடுத்து தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தைய நிலையில் நாங்கள் 1,30,00,000 பேருக்கு கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரெக்கார்டாக முன் வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள்லேயே முதல் பட்ஜெட்லேயே அண்ணன் சீர் போன்ற விஷயங்கள், தாய்மாமன் சீர் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்பவுமே கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கு? தமிழ்நாடு ஏற்கனவே கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. KN நேரு அவர்களே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கடன் வாங்கி தான் தமிழ்நாடு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் KN நேரு வந்து ஆதாரமா முன் வச்சுட்டு, ஆமாமா செலவு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கி தான் பண்ணணும். ஏன்னா நாங்களும் கடன் வாங்கி தான் பண்ணினோம். பெருமளவில் கடன் வாங்கி தமிழ்நாடு தத்தளிக்க விட்டுட்டோம். புதுசா வந்தாலும் அவங்களும் கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப KN நேரு அவர்களே ஒத்துக்கும் போது இவருக்கு எங்க வலிக்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்விதான் உருவாகிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். நேரத்திற்கு நன்றி.